அவலில் இந்த 2 ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அவல் தேங்காய் பூ போட்டு பிடிக்குமா இல்லை அவல் கர்ட் ரைஸ் பிடிக்குமா? இந்த 2ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வெள்ளை அவல் சிவப்பு அவல் ரெண்டுமே கலந்து எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக இருக்கும். காலையில் கிட்ஸுக்கு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது கேஸ் சடனாக ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த அவல் கர்ட் ரைஸ் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அதில் மாதுளப்பழம் திராட்சை பழம்லாம் போட்டு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அது சாப்பிடும்போது நல்லா கடிப்படும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லி இலை, இஞ்சி போட்டுட்டு மாதுளப்பழம் திராட்சை பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அவல் கர்ட் ரைஸ் ரெடி. அட 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 என்ன அழகாக இருக்குல்ல. அடுத்தது அவல் ஸ்வீட் பார்த்தலாமா. அவல் எடுத்துக்கோங்க, தேங்காய் பூ, கரும்பு சக்கரை போட்டுக்கோங்க, ஏலக்காயோடு உள்ளுக்கு அந்த விதையை ஆட் பண்ணிவிட்டு மாதுளப்பழம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அவல் ஸ்வீட் ரெடி. இது கூட நீங்கள் பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவல் ஸ்வீட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.